பலவிதமான போராட்டங்கள், எத்தனையோ ஜனங்கள் கொல்லப்படுறாங்க, நிறைய பேர் அனாதைகளா இருக்கிறாங்க. அரபு நாடுகள்ல இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. இதெல்லாம் எதனால வருதுன்னு நம்ம என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கிறோமா? இதெல்லாம் நடக்க வேண்டிய காலங்கள்ல நம்ம இருக்கிறோம். இது ஆல்ரெடி 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த வேதாகம இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இது போன்ற தேசங்களுக்கு தேசம் விரோதமாக எழுப்பும் என்று மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்ம இதை அறியாமல் இந்த வேதத்தை குறித்து ஒன்றும் நாம் தெளிவில்லாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ கண் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம் நமக்கு தெரியாது, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான தேவனை தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை பாருங்க, நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரன். என்னுடைய பேர் சசிகுமார். இப்போது சசிகுமார் தான். நான் எந்த பேரும் மாற்றங்கள் செய்யல. ஆனா நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். இயேசு என்னுடைய வாழ்க்கையில வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை நான் உணர்ந்தேன். என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக நான் இயேசு கிறிஸ்துவை நாளை ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு இந்து குடும்பத்துல, ஒரு முதலியார் குடும்பத்துல நான் பிறந்தவன். என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 11 வருஷம் சபரிமலைக்கு போனவன். பல கோவில்களுக்கு, பழனிக்கு, பல இடங்களுக்கு நான் போயிருக்கேன். பல இடங்கள்ல போய் நான் வேண்டாத கடவுள் இல்லை, கும்பிடாத தெய்வங்கள் இல்லை, எல்லா இடத்துலையும் நான் போய் ஆண்டவர் தேவையில்லாத தெய்வங்கள் எல்லாம் நான் கும்பிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு யாருமே எந்த உதவியும் செய்யல. இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய வியாதியில நான் இருந்தேன், பெரிய குடிகாரனா இருந்தேன். பல இடங்கள்ல பல சாகவாசங்கள் எனக்கு இருந்தது. போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில மிக மோசமான ஒரு மனுஷனா வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு சின்ன பைபிள் ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. இதை படிங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதெல்லாம் யாரு வாசிப்பா, இதெல்லாம் யாரு படிப்பா அப்படின்னு சொல்லி ஏளனமா கிண்டல் பண்ணி கேலி பண்ணேன். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார். நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார். என்னை சந்தித்து அவர் பேசின ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல நீ எதற்காக இந்த பூமியில இருக்கிறன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் எதுக்காக இருக்கிறேன்னு தெரியாது. நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு சொன்னாரு. உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன்னு சொன்னாரு. அப்போ எனக்கு விளங்கல, அவர் என்ன சொன்னாரு எனக்கு விளங்கல. நானு என்ன சொன்னாரு எனக்கு விளங்கல. சரி, நான் என்ன பண்ணேன், அந்த வேதாகமத்தை பிரிச்சு பொறுமையா வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிக்க 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 இதுக்குள்ள இருக்கிற இந்த தேன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள இருக்கிற தேன் ஏதோ இருக்கிற வார்த்தை இல்ல, எழுதப்பட்ட வார்த்தை இல்ல. இதுக்குள்ள எழுதப்பட்டது ஒரு தேன், மதுரமானது. இதை நீங்க சாப்பிட சாப்பிட எப்படி ஒரு தேன் குடிக்கிறீங்களோ அது போல ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். இதை படிக்க படிக்க என் வாழ்க்கை மாறிச்சு. எனக்குள்ள இருந்த கெட்ட பழக்கங்கள் போச்சு. எனக்குள்ள இருந்த சகல விதமான காரியங்களும் வெளியில போச்சு. இன்னைக்கு நான் ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு கடன் இல்லை, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த வியாதி இல்லை, எந்த பிரச்சனை இல்லாதபடி சுகமா நான் வாழ்றேன்னா அதுக்கு இந்த இயேசு தான் காரணம். ஹல்லேலூயா. அதுக்கு இந்த இயேசு தான் காரணம். இந்த இயேசுவை மெய் தெய்வம்னு சொல்லி என் வாழ்நாள் முழுக்க நான் எல்லாருக்கும் சொல்லணும். நான் பற்ற இந்த இன்பத்தை மற்றவங்க நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய வாஞ்சை. நான் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, நான் பெற்ற இந்த சுகத்தை, நான் பெற்ற இந்த என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் நாங்கள் தெருவா சொல்றோம். எங்களுக்கு வேலை வெட்டிலாம் ஒன்றும் இல்லை. நான் 1 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறேன். என்னுடைய வேலையில நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கேன். ஏர்போர்ட்ல நான் வேலை பண்றேன். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல எல்லாமே பிடிப்பெல்லாம் போக 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இருந்தாலும் உங்க மத்தியில இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்லும்படியாக இந்த நாளில் வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசுதான் நம்ம வாழ்க்கையில மற்ற எந்த ஒரு கடவுள் நமக்கு உதவி செய்ய போறதில்லை. இயேசுதான் உதவி செய்வார். இந்த கடைசி காலத்துல இருக்கிற இந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியில, பொல்லாத உலகத்துல இயேசு மாத்திரம்தான் நமக்கு வழி. பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி பார்க்கின்றவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவை நோக்கி பார்க்கிறவங்க ஒரு நாள் தலைகுனிந்து போவதில்லை. எப்படி என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்தாரோ, எனக்கு அற்புதம் செய்தாரோ, அதே போல உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை.
அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படி நான் இன்னைக்கு சமாதானமா வாழ்றேனோ அதே போல நீங்களும் சமாதானமா வாழ்வீங்க. வியாதியோடு இருக்கிறீங்களா? வருமான குறைவா இருக்கா? துக்கத்தில் இருக்கிறீங்களா? பலவிதமான போராட்டம் இருக்கிறீங்களா? பிசாசின் பிடியில் இருக்கிறீங்களா? கட்டுகள் இருக்கிறீங்களா? எந்த தெய்வத்தை எத்தனையோ நீங்க செலவு பண்ணிருக்கலாம், எங்கெங்கயோ போயிருக்கலாம், எத்தனையோ மந்திரவாதியை பார்த்திருக்கலாம், எத்தனையோ விதமான காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் இயேசு வந்த ஒரே ஒரு தடவை இயேசு வந்த வாங்க, ஒரே ஒரு தடவை இயேசு வந்த வாங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதோ உங்களுக்கு சுகம் வேணுமா? இதோ பல வருஷமாக மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துருக்கீங்களா? இதோ பல விதமான ஹார்ட் பிரச்சனை இருக்கிறீங்களா? லிவர் பிரச்சனை இருக்கிறீங்களா? கிட்னி வியாதியில் இருக்கிறீங்களா? எந்த வியாதியா இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்போது அவர்கள் அன்றைய வந்தீங்கன்னா இன்னைக்கு அவர் விடுதலை தருவார். நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வியாதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார். என்னுடைய பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்தார். இன்னைக்கு நான் இவ்வளவு சத்தமா உங்ககிட்ட என் தொண்டை கீழே பேசுறேன்னா ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை, அவர் செய்த நன்மையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவர் செய்த அவருடைய ஈவை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, அவரை பற்றி கொள்ளுங்க. அவரை பற்றி அவர் இல்லாம ஒரு வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. அவர் தான் நமக்கு பலன், அவர் தான் நமக்கு தெய்வம். ஒரே ஒரு தெய்வம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவே நானே சத்தியம் வழியும் ஜீவனுமா இருக்கேன்னு சொன்னாரு. அவர் இல்லாமல் ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இதோ இன்னைக்கு இந்த பூமியில வாழ்றோம். இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ இந்த உலகம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த உலகம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நீங்க எங்க போறீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, இதோ நீங்க இந்த பூமியை விட்டு நீங்க வரும்பொழுது நீங்க செய்த பாவ கணக்கு உங்க தலைமையில இருக்கும். அந்த பாவத்தை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நியாயாசனத்தின் முன்பாக நீங்க நிற்கப்படுவீங்க. அப்ப உங்களுடைய பாவங்கள் டிவியில ஓடும். நான் செய்யலன்னு சொல்லி பொய் சொல்ல முடியாது. உன் பாவம் டிவியில ஓடும். 50 இன்ச்சு டிவியில உங்க பாவம் ஓடும். உங்க பாவத்தை நீங்க பார்த்து இது நான் செய்யலன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய இன்னைக்கு மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனம் திரும்புங்க. பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும். உங்க சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும். உங்க கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். உங்களுடைய சகலத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகணும்னா இயேசுவே மெய்யான தேவன். அவர் தான் இன்னைக்கு தெய்வமா இருக்கிறாரு. உலகத்துல பசங்க கீழே எல்லா தேசங்களிலும் எல்லா இடங்களிலும் இயேசுதான் மெய்யான தேவன் என்று நாங்கள் பசங்கிட்டு கொண்டு வருகிறோம். எங்களுக்கு வேலை வெட்டி இல்லைல்ல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் இயேசுவை பற்றி சொல்ல நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள விரும்புனீங்கன்னா இதோ இங்க வாங்க, எங்கள் மத்தியில வாங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் வாங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். வாங்க, நிச்சயமா பாருங்க. அவருடைய அன்பை ருசி பாருங்க. நாங்க ஜெபிக்கிற நேரத்துல நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். உங்க கட்டிலிருந்து விடுதலை உண்டாகும். உங்க பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும். உங்க மறைக்கப்பட்ட சாபத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். பரம்பரையாய் சுமந்து வருகிற உங்க பாவ கட்டுகள் எல்லாம் விடுதலை உண்டாக்கப்படும். இயேசு ஒருவர் தான் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, இதோ இந்த நாளில நாங்கள் மனம் திரும்புங்க சொல்றோம். நாங்க உங்களுக்கு மதம் மாற சொல்ல உங்க மனசை மாத்திக்கங்க. உங்க பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை உண்டாகும். உங்களுக்கு உங்க குற்ற உணர்வு, பாவ உணர்வு உங்களுக்குள்ள வரணும். இன்னைக்கு நீங்க மனம் திரும்புங்க. பொறாமப்படாதீங்க. மத்தவங்களை பார்த்து எரிச்சல் அடையாதீங்க. மத்தவங்களை பார்த்து தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. இயேசுவை பாருங்க. நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நமக்காக ரத்தம் சிந்தினார். இதோ 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இதோ நான் உங்களோடு சகல நாட்களிலும் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை பார்க்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, இதோ வாங்க. யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணுமோ இங்க வாங்க. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். இதோ நாங்க எல்லாரும் பெரிய நல்ல வேலை செய்யற ஒவ்வொரு ஆபீசர்ஸ் தான் இங்க வந்திருக்காங்க. ஏதோ சும்மா நாங்க வேலை வெட்டி இல்லாம இங்க வரல. ஒவ்வொருத்தரும் இங்க பெரிய ஆபீசர்ஸ், பெரிய ரிட்டையர்ட் ஆனவங்க. மாசம் எல்லாம் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறவங்க தான் இங்க நாங்க நிக்கிறோம். சும்மா எங்களுடைய நேரத்தை வீணாக்க வரல. எல்லாரும் வாங்க. இயேசுவை பத்தி நாங்க சொல்றோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். பிரியமானவர்களே, நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். வாங்க பிரியமானவர்களே, எங்கள் மத்தியில வாங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.